செல்லம்மாவின் பசி அந்த தெருவோரம் இருந்த குப்பை தொட்டியில் கழிவுகளை அகற்றி கொண்டிருந்தாள் செல்லம்மா. ஈக்களும் கொசுக்களும் குப்பையை அகற்றிடும் அவள் உடலை சுற்றி கொண்டிருந்தன. அவைகளை தட்டிவிட்டவாறு அனைத்து குப்பைகளையும் அள்ளி போட்டாள் செல்லம்மா. மறுபுறம் அங்கிருந்த குப்பை லாரி பழுதூக்கு இயந்திரம் கொண்டு குப்பைகளை அள்ளி போட்டு கொண்டிருந்தது. அடுத்ததாக வீடு வீடாய் சென்று குப்பைகளை சேமிக்கும் வேலைதான் அந்த தெருவில் இருந்தது. காமாட்சிக்கா, நீங்கள் சோத்தாங்காயம் பக்கம் போய் குப்பையை அள்ளி போடு, நான் இடப்பக்கமாக போய் அள்ளிடுறேன் என்றாள் செல்லம்மா. சரி என்று தலையை சேர்த்து அங்கிருந்து நகர்ந்தாள் காமாட்சி. அந்த பணக்கார வீட்டின் பெரியவர் சூரியனை பார்த்தவாறு மூக்கை பிடித்து கொண்டே ஏதோ மந்திரங்களை உச்சாரணம் செய்தார். ஐயா குப்பை, அம்மா குப்பை என்ற செல்லம்மாவின் குரல் அந்த வீட்டு வேலைக்காரி வெளியே வந்தாள். அதே சமயத்தில் வெளியே வந்த அந்த வீட்டு பெரியவர் ஏதோ தீண்டத்தகாத பொருளை பார்த்தது போல் காலங்காத்தால நல்ல காரியத்துக்கு போறச்ச இந்த குப்பை வண்டி எதற்க நிற்கிதே என்றவாறு தலையில் 2 சொட்டு ஜலத்தை விட்டு கொண்டார். இதை பார்த்த செல்லம்மாவிற்கு சிரிப்புதான் வந்தது. குப்பை என்றால் அவ்வளோ கேவலமா? இதை 10 நாள் வீட்டில் வைத்து பாருங்க, வீடே நாரி போகும். உங்கள் வீட்டு குப்பையை அள்ள வரும் இந்த வண்டி அவ்வளோ கேவலமா? இதிலேயே பிழப்பு நடத்த எங்களுக்கு தெரியும் அதன் அருமை. இந்த வண்டி தான் எங்களுக்கு சோறு போடும் சாமி என்று மனதில் புழுங்கி கொண்டாள். அடுத்ததாக செல்லம்மாவின் குரல் கேட்டு வெளியே வந்தாள் அந்த மஞ்சள் நிற வீட்டின் வேலைக்காரி. அக்கா, 2 டப்பால போட சொல்லியிருக்கீங்களாமே, அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அப்புறம் ஏங்கா என்று செல்லம்மா கேட்கும் முன்னரே சரமாரியாக பேச ஆரம்பித்தாள் வேலைக்கார பெண். ஆமாம், இதுங்க தின்னுட்டு அப்படியே போட்டு வேலைக்கு போயிடுதுங்க. இதில் தனித்தனியாக வேற பிரித்து போடுறாங்க. சம்பளத்துக்காக எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. போமா வேலையை பார்த்துக்கிட்டு என்று செல்லம்மாவிடம் பாம்பாக சீறினாள் அந்த வேலைக்காரி. அந்த குப்பைகளை அள்ளி போடவே குடலை பிரிட்டி கொண்டு வந்தது. எத்தனை நாள் கழிவுகளை சேர்த்து வைத்து போட்டார்களோ தெரியவில்லை. சகித்து கொண்டு அள்ளி போட்டாள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் செல்லம்மா. அடுத்ததாக கல்யாண மண்டபம் அருகே இருந்த குப்பை தொட்டி முழுக்க இலையால் நிறைந்து இருந்தது. அத்தனை இலைகளிலும் வீணடிக்கப்பட்ட உணவுகள். விதவிதமாய் உணவுகளை ஆடம்பரத்திற்காக பரிமாறும் நவநாகரிக சமூகம். உணவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வேதனை என்பதை வறுமையுற்ற செல்லம்மா நன்கு அறிந்திருந்தாள். இங்கே பகட்டிற்காக வீண்டடிக்கப்பட்ட உணவானது பசியில் இயங்கும் யாருக்கோ கொடுக்கப்பட்டிருந்தால் புண்ணியம் சேர்ந்திருக்கும். இப்படிதான் தினந்தோறும் ஒவ்வொரு விதமான ஏற்றுக்களும் பேச்சுக்களும் சில சம்பவங்களை பார்வையாளராய் கடந்து போக வேண்டும். எதற்கும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் குப்பை அள்ளுபவள் ஏளனமான பல பேச்சுக்கள் எல்லாம் அவளது மனதை முழுவதுமாய் மறத்து போக செய்துவிட்டது. எல்லார் வீட்டு குப்பைகளையும் அள்ளிவிட்டு அந்த ஆலமரத்தின் அடியில் இளைப்பார அமர்த்தபோது அவள் கண்கள் முழுவதும் முத்தச்சிறுதலாய் சிந்தியது. அப்படியே அயர்ந்தவள் கண்களில் 1000 பிம்பங்கள். அவள் எண்ணம் முழுக்க தன் தந்தையின் நினைவலைகளை சூழ்ந்தது. பாப்பா, நீ பெரியவளாகி கலெக்டர் ஆக வேண்டும் என்று 1000 ஆசைகளை கண்களில் சுமந்து பேசிடும் அவருடைய அன்பிற்கு எத்தனை கோடி பணமும் ஈடாகாது. செய்யும் தொழிலே தெய்வம் பாப்பா என்று தன் கால்களில் தன் மகளை வைத்து சுப்பையன் ஆட்டிக்கொண்டிருக்க அந்த தந்தையின் அன்பின் சுகந்தத்திலே தன்னை மறந்தாள் செல்லம்மா. அப்பா, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்று சுப்பையன் தன் சட்டை பையிலிருந்து பொட்டலத்தை எடுத்து கொடுத்தார். ஐயா, தேன் மிட்டாய். அப்பானா அப்பாதான் என்ற தன் தந்தையை இறுக அணைத்து முத்தமிட்டார். சுப்பையன் வாஞ்சையோடு தன் மகளை அணைத்தார். தன் அப்பா தன் அருகே இருந்திட அவர் மடி மீது தலை வைத்து தூங்கினாள் செல்லம்மா. அப்பா அப்பா என்ற
முனங்கல் சத்தம் மட்டும் வந்தது. ஏய் செல்லம்மா, செல்லம்மா, என்னடி அசந்துட்ட? அடுத்த வேலை இருக்குது, கிடங்கு வேற போகணும்னு என்றாள் காமாட்சி. அடடா, இத்தனை நேரம் கண்டதெல்லாம் கனவா என்று எண்ணியவளின் கண்களெல்லாம் கண்ணீராய் கசிந்தது. சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்து பெருமை சேர்த்தவள் பாதியில் தன் படிப்பை நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். அன்று பள்ளியிலிருந்து வீடு திரும்பியவளுக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஒரு சேர காத்திருந்தது. கழிநீர் சுத்தம் செய்ய சுப்பையன் தான் செல்லம்மாவின் தந்தையாவார். அன்று ஓயாத மழையில் கழிவு நீர் அடைக்கப்பட்டதால் சுத்தம் செய்ய பாதாள சாக்கடைக்குள் இறங்கியவர் மூச்சு திணறலில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார். அவள் தந்தையின் ஆசைகளும் கனவுகளும் அன்று இரவே இடுகாட்டில் அவரது உடலம் தகனம் செய்யப்பட்ட போது சாம்பலானது. தாய் காளியம்மாள் ஊனமுற்றவர். இவளுக்கு அடுத்து தம்பி, தங்கை ஒன்று, 2 பிள்ளைகள். காசி, கயல்விழி. குடும்பத்தின் பாரம் முழுக்க செல்லவையின் மீது இடி போல் இறங்கியது. படிக்க ஆசை இருந்தாலும் வயிற்று பசிக்கு இவளை நம்பியிருக்கும் 3 உயிர்களுக்காக ஏதாவது வேலை கிடைக்குமா என்று எண்ணியது பிஞ்சு மனது. கழிவு நீர் சுத்தம் செய்து கஞ்சி போட்ட தன் தந்தையைப் போல தனக்கு கிடைத்த குப்பை அள்ளும் தொழிலை ஏற்றுக்கொண்டாள் செல்லம்மா. அவள் கலெக்டர் கனவு கசங்கி குப்பை கூலத்தில் எட்டி நின்றது. ஏதேதோ எண்ணிய மனதில் இன்று படிக்க எத்தனையோ வழிகள் இருந்தும் அன்றைய காலகட்டத்தில் குடும்பத்திற்காக வேலை செய்ய நிலைமையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருந்தாள் செல்லம்மா. பழைய நினைவுகள் அவள் நெஞ்சமெல்லாம் நெருச்சி முள்ளாய் நெருட்டியது. குப்பை வண்டியை காமாட்சியும் செல்லம்மாவும் வெகு தூரம் தள்ளிக்கொண்டே சென்றனர். இறுதியாக குப்பை லாரியில் பழுதூக்கும் இயந்திரம் கொண்டு குப்பைகள் ஏற்றப்பட்டது. ஏ செல்லம்மா, இன்னைக்கு உனக்கும் காமாட்சிக்கு தான் குப்பை பறிக்கும் வேலை, வண்டியில் ஏறுங்க என்று கத்தினாள் மாடசாமி. சரிண்ணா, இதோ ஏறிட்டோம் என்று ஒன்றும் பேசாமல் மதிய உணவு கூடையே கையில் ஏந்தியவாறு லாரியில் ஏறினார்கள் காமாட்சியும் செல்லம்மாவும். அந்த லாரி நேராக ஊரின் ஒதுக்குப்புறமான குப்பை கிடங்கை அடைந்தது. அந்த வண்டியில் இருந்த குப்பைகள் அங்கே காலி இடத்தில் கொட்டப்பட்டன. இவர்களோடு சேர்ந்து மேலும் 10 பெண்கள் குப்பைகளை பிரிக்க ஆரம்பித்தார்கள். சிலரோ மனக்கடித்த குழந்தைகளின் டயாப்பரை அப்படியே போட்டு வைத்திருந்தனர். சிலர் மாதவிடாய் துணிகளை சரியாக மடித்து போடாது அப்படியே போட்டிருந்தனர். பாவம், அவர்களும் மனித பிறவிகள் தானே என்று எண்ணியிருந்தால் இப்படி செய்வார்களா? சில மாடி வீட்டு மகாராணிகள் கீழே இறங்கிட சோம்பேறித்தனம் கொண்டு பிசுபிசுக்க எத்தனை நாள் வைத்த குப்பைகளோ கொட்டி வைத்திருந்தன. நெகிழிகளில் மக்கும் குப்பையோடு போட்ட அறிவாளிகளும் இருந்தனர். அதையெல்லாம் தனித்தனியே பிரித்தார்கள். நெகிழி பைகள் நிறையவே சேர்ந்திருக்க அவற்றை தனியே பிரித்தனர். அவையெல்லாம் குப்பையில் சிக்கி சொத சொதப்பாய் இருந்தது. மருத்துவமனை கழிவுகள் மூளைகளில் கிடந்தது. இதுபோக மக்கும் குப்பைகளாய் காய்கறி கழிவுகள், மாமிச கழிவுகள் இவையெல்லாம் தனியாக பிரித்தனர். நாற்றா என்பது அவர்கள் மூக்கிற்கு மரத்து போன ஒன்றாகவே போனது. அவர்களின் மனதும் குப்பையில் வாழ்ந்து மரத்து போய் இருந்தது. மக்கும் குப்பைகளை உரத்திற்காக தனியே பிரித்து கொட்டினார்கள். அடனா, எத்தனை கழிவுகள்! இதை பார்க்கும் பொழுது செல்லம்மாவின் உதடுகள் மெல்லிய சிரிப்போடு காமாட்சியின் செவியில் முணுமுணுத்தாள். அக்கா, பறவைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த பாட்டு மாதிரி நாமளும் எழுதலாங்க்கா. குப்பைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்றாள் செல்லம்மா. இதை கேட்ட காமாட்சி செல்லம்மாவின் முதுகில் செல்லமாக அடித்தவாறு இருவரும் கலகலென சிரித்தனர். இப்படியே சிரித்துதான் வாழ்க்கையை தள்ள வேண்டி இருக்கிறது. இவைகளை மட்டும் குப்பையில் போட்டால் போதாதென்று பச்சின சிசுக்களை பலமுறை குப்பை தொட்டியில் கண்டெடுத்து ஆசிரமங்களை சேர்த்த ஞாபகங்கள் வந்தன. சில குழந்தைகள் குப்பை தொட்டியில் நாய்கள் குதறி குற்றுயிராய் இருப்பதைக் கண்டு கண்ணீர் விட்ட நாட்களும் ஒன்று. குழந்தை பேருக்காக மருத்துவமனைகளுக்கு அலைந்திடும் பல பெண்களுக்கு மத்தியில் குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசிடும்
இழிவான கல் நெஞ்சுக்காரர்கள் இருப்பதைக் கண்டு விரும்பி இருக்கிறது செல்லம்மாவின் மனது. ஒரு வழியாக ஏதேதோ எண்ணிவிட்டு குப்பைகளை தரம் பிரித்தாயிட்டு உச்சி வெயிலில் மண்டையை பிளந்தது. மணி ஒன்றாகிவிட்டது போல் வெயில் தலைக்கு மேல் வந்துருச்சு. வா செல்லம்மா, கஞ்சி குடிக்கலாம் என்றாள் காமாட்சி. வயிற்றில் பசியின் குறுகுறுப்பை ஏற்றியதை கண்ட செல்லம்மா, வாக்கா சாப்பிடலாம், எல்லாரையும் கூப்பிடு என்றாள். அங்கு வந்த மற்ற பெண்களையும் அழைத்து கொண்டு உணவருந்த அமர்ந்தனர். காமாட்சியும் செல்லம்மாவும் கைகளை கழுவிட்டு பசியில் தாங்கள் கொண்டு வந்த உணவை திறந்து வேகமாக உண்டனர். பசி வந்தால் பத்தும் பறந்திடும். அவரவர் உணவை அள்ளி உண்டனர். வேலை செய்த கலப்பில் செல்லம்மா தான் கொண்டு வந்திருந்த பழைய சோற்றையும் வெங்காயத்தையும் கடித்து வேகமாக உண்டாள். அவள் உதடுகள் புன்னகை சிந்தியது. இந்த உணவுக்காக தானே இத்தனை பாடு என்று எண்ணினாள். பசிக்கு அவ்விடத்தில் அருவருப்பு தெரியவில்லை. அவர்கள் அருவருப்பு பற்றிருந்தால் நம் நிலை என்னவோ. மனிதம் காப்போம். செல்லம்மாவை போன்று பலர் நிலை கண்டுணர்ந்து வாழ்வோம்.